சைக்காலஜியில் ஆக்ஷன் ரியாக்ஷன் இதை பற்றி கற்றுக் கொடுப்பான். நீங்கள் ஒரு மனுஷனை ஜட்ஜி பண்ண விரும்புகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாராவது ஒருத்தரை ஜட்ஜி பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, குடும்பம் வரைக்கும் மனுஷங்களை ஜட்ஜே பண்ணக்கூடாது. ஏன்னா பண்ணுனா ரொம்ப கெட்டுப்படும் நம்ம மனசு. யாரையுமே ஜட்ஜி பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுடணும் பேசாமல். ஜட்ஜி பண்ணால் நம்ம அம்மாவே ரிப்பேராக போயிடுவா, ஒய்ஃபு சண்டையாக வந்துடும், குழந்தைங்க கோபமாக வந்துடும். குடும்பத்துக்கு யாரையும் ஜட்ஜி பண்ணாமல் ஓட்டினா தான் காலத்தை ஓட்டலாம். ஜட்ஜி மட்டும்தான் ஜட்ஜி பண்ணலாம். நாம் யாருமே ஜட்ஜி பண்ணக்கூடாது, கம்முன்னு பேசாமல் விட்டுணும். மனுஷங்க அப்படி தான் இருப்பாங்க, எல்லாருக்கும் ஒரு குணக்கேடு இருக்கும், விட்டுற வேண்டியது தான். சப்போஸ் நீங்கள் அப்படி ஒரு ஜட்ஜி பண்ண வேண்டி வந்தால் சைக்காலஜியில் சொல்லிக் கொடுக்கலாம், டோன்ட் ஜட்ஜ் எ பர்சன் பை ஹிஸ் ஆக்ஷன். அவன் செய்கிற செயலை வைத்து அவனை எடை போடாது. அப்புறம் இதை நான் எப்படி எடை போடலாம்? ப்ளீஸ் ஜட்ஜ் ஹிம் பை ஹிஸ் ரியாக்ஷன். என்ன டிஃபரன்ஸு? இப்போ பாருங்களேன், நான் என்ன நல்லவனாக காட்டிக்கணும்னா அதுக்கு நிறைய வழி இருக்குது. என்னை ஒரு பெரிய பக்திமானாக காட்டிக்கலாம், நான் என்னை வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். நான் வரும்போதே நான் ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு வந்து சுகி சிவம் நடமாடும் தெய்வம் வாழ்க சொல்ல வைக்கலாம். ரொம்ப ஈஸி. 200 ரூபாய். ஒன்றும் வேலை வெட்டி இல்லாதவன் இந்தியாவில் நிறைய பேர் இருக்கிறான். டேய் நான் காரைக்குடிக்கு வரேன்டா, டேய் வாங்கடா, நீங்கள் ஒரு 10 பேர் வாங்க, சுகி சிவம் வாழ்க நடமாடும் தெய்வமே வாழ்க அப்படின்னு நானே என்ன வேணாலும் வேஷம் போட்டுக்கலாம். ஆனால் நான் அது ஆக்ஷன். என்ன ஆக்ஷன்? எல்லாம் நான் பிளான்டாக பண்ணுற ஆக்ஷன். ஆனால் என் குவாலிட்டியை நீங்கள் ஜட்ஜ் பண்ணணுன்னா ஆக்ஷனை வச்சு ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஹவ் ஐ ரியாக்ட். எனக்கு பிடிக்காத ஒன்று நடக்குது, நான் பாட்டுக்கு அப்படியே சிரிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா ரியாக்ஷன் தான் முக்கியம். ஏன்? மெச்சூரிட்டி இல்லாமல் சரியாக ரியாக்ட் பண்ண முடியாது. மெச்சூரிட்டி இல்லைன்னா ரியாக்ஷன் தப்பாக போயிடும். ஒரு குழந்தைக்கு பிஸ்கட் கொடுங்க, கொடுத்துட்டு லபக்குன்னு கொடுங்க, ரியாக்ஷனை பாருங்கள், அது டபக்குன்னு பாஞ்சு கையை கடிச்சிடும். இப்போ அந்த குழந்தைங்க எனக்கு பிஸ்கட் வேண்டாம்னு சொல்கிறது நம்பாதீங்க. அவங்க அம்மா கியூ கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அந்த மாமா வந்தோடனே பக்கித்தனமாக பிஸ்கட்டை வாங்காத, எனக்கு வேண்டான்னு சொல்லு, ஆனால் ஞாபகமாக வாங்கிட்டு வா. இது சொல்லி கொடுத்தது. வந்து வேண்டாம் மாமா, அம்மா பிஸ்கெட்டெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. நீங்கள் அப்படியா இருக்கட்டுக்கண்ணா, வாங்கிக்க பரவாயில்ல, மாமா தானே வாங்கிக்க அப்படின்ன உடனே அது வாங்கிக்கிட்டு தேங்க்யூ மாமா அப்படிங்கிறது. லபக்குன்னு பிடுங்க, கிடையாது பட அப்படின்னு பிடுங்க, பாஞ்சு கடிக்கும். மனுஷனுக்கு தனக்கு கிடைச்ச ஒன்று போயிடுச்சுன்னு சொன்னால், பணம், உணவு, நீங்கள் விலங்குகளை பாருங்களேன், அது சாப்பிட போகிறத இன்னொன்று எடுத்துட்டோம், அப்படியே சிங்கம் புலி எல்லாம் கர்ஜனை பண்ணி அப்படியே ஒன்று கடிச்சு முழுங்கிடும். இப்போ சொல்கிறேன் பாருங்கள், ஆக்ஷனை வச்சு ஒருத்தர் ஜட்ஜ் பண்ணாதீங்க, ரியாக்ஷனை வச்சு ஜட்ஜ் பண்ணணும்னு. இங்கே வந்திருக்கிற லேடிஸுக்கு ஒன்று சொல்லட்டுமா? உங்கள் வீட்டுக்காரர் டைலாக் பேசும்போது நம்பாதீங்க. உனக்கு பர்த்டேயாம்மா, ஹாப்பி பர்த்டே, புழுகுறான். கோபத்தில் பேசுவான் பார்த்தீங்களா? உங்கள் அப்பனை சொல்லணும்டி. ஒன்று சொல்லி என்னடி பிரயோஜனம்? உங்கள் அப்பனை சொல்லணும். உங்கள் அம்மா வளர்த்துருக்கா பார், எப்படி வளர்த்துருக்கா பார். இன்றைக்கி சொல்கிறேன் கேட்டுக்கோ, என்னை தவிர வேறு எந்த இழிச்ச வாயினும் உன்னோட இருக்க மாட்டான். நீ எப்படிப்பட்டவங்கிறது எனக்கு தான் தெரியும். இதெல்லாம் எப்போ பேசுனது? கோவத்தில். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு 5 நிமிஷம் ஆன உடனே அவனுக்கு விழிப்பு வந்துடும். இதே ரீதிக்கு போனால் காலம்பரை இட்லி கிடைக்காது. அப்புறம் ஒரு வாரம் அவள் ஸ்ட்ரைக் பண்ணிட்டா நம்ம நிலைமை வீணாக போயிடும். டக்குன்னு உடனே சமாதான உடன்படிக்கை கையெழுத்துடுவான். எப்படின்னா, இந்த இதை பெருசாக எடுத்துக்கிட்டியா, நான் சும்மா ஒரு கோவத்தில் சொன்னேன், உங்கள் அப்பா எவ்வளோ நல்ல மனுஷன்னு எனக்கு தெரியாதா, நீ இதெல்லாம் ஒரு மனசில் ஒன்றும் பெருசாக எடுத்துக்காத, வேறு நான் என்றைக்காவது ஒன்று திட்டிருக்கிறேன்னா, இது என்னமோ கோபத்தில் வந்ததுன்னா. இப்போ சொல்லிட்டு போகிறேன், கோபத்தில் வந்தது தான் சத்தியம். ஏதோ என்னால் முடிஞ்ச உபகாரம் காரைக்குடிக்கு பண்ணிட்டேன். இனிமேல் பல வீட்டில் எங்கள் பிரச்சனை ஆரம்பமாகிடும். ஐ எம் வெரி சாரிடா டியர், நான் அவனை திட்டிருக்கக்கூடாதுடா, நீ தவறியா ஹோட்டலுக்கு போகலாமா, புழுகுறான். இப்போ உங்களை சமாதானம் பண்ணுறதுக்கு ஹோட்டலில் கூட்டிகிட்டு போய் கொத்து பரோட்டா வாங்கி கொடுக்க போகிறான். கோவத்தில் கொத்து பரோட்டா போட்டான் பார்த்தீங்களா? அதான் உண்மை. எனக்கு உண்மை பேசி பழக்கம், உடைச்சிட்டேன். நீங்கள் நிதானத்தில் நீங்கள் பிளான் பண்ணி பேசுகிற டயலாக் பாருங்கள், தட் இஸ் கால்டு ஆக்ஷன். திடீர்னு நீங்கள் பிஹேவ் பண்ணுறீங்கல்ல, தட் இஸ் ரியாக்ஷன். நான் போகிறேன், உலகமே சமாதானத்தை விரும்புகிறேன்ற போது யாரோ ஒரு பையன் என் காலை மிதிக்கிறான், நாசமாக போகிறவனேன்டா, முடிஞ்சு போச்சு. அப்புறம் நான் என்ன பகவான் புத்தரா? என் காலை மிதித்த பையனை தம்பி கண்ணா தள்ளி போடா, மிதிக்காதடா கண்ணு. அது ரியாக்ஷன். நான் கரெக்டாக இருந்தால் தான். இன்றைக்கி தெரிஞ்சுக்கங்க, ரியாக்ஷனில் யார் ஞானியாக நடந்துக்கிறானோ அவன் தான் உண்மையானவன். டபக்குன்னு மைக்கு பிடிங்கி போட்டு நான் என்னால் ஆனதை பார்க்குறேன் அப்படின்னா ரியாக்ஷன். அப்பவும் சொல்லுங்களேன், கேளுங்களேன்.
அவன் பாட்டு குடையிறான், கேட்காத கேள்வியெல்லாம் கேட்குறான். நெக்ஸ்ட் கொஸ்டின், தட் ஷோஸ் யுவர் மெச்சூரிட்டி. ஸோ ஆக்ஷனை வச்சு ஜட்ஜ் பண்ணக்கூடாது, ரியாக்ஷனை வச்சு ஜட்ஜ் பண்ணணும். இதுதான் பியூர் சைக்காலஜி. எங்கள் கம்பெனி அதை கற்று வச்சிருக்காங்க சார். எப்படி ராமர் நல்லவரா கெட்டவரான்னா, ஆட்சியை தசரதர் கொடுத்துட்டு கைகேயி பிடுங்கின போது அவன் ரியாக்ஷன் எப்படி இருந்தது? சுத்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை தன்னை ஒத்திருக்கும் முகம்னு சொன்னா, இஃப் யூ வாண்ட் டு ஜட்ஜ் ராமா, ஜட்ஜ் ஹிம் பை ஹிஸ் ரியாக்ஷன். அவர் ரியாக்ஷன் அவனை ஞானி என்று புரிய வைக்கிறது. பதவியை எடுக்கும்போது அப்போ சிரிச்சுட்டே இருக்கிறான், நான் போயிட்டு வரேன், நான் உலகத்துக்கு விட்டு நான் காட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு அந்த ரியாக்ஷனில் கூட அவ்வளோ மென்மையாக இருக்கான் இல்லையா? ஸோ சைக்காலஜி தெரியும், சயின்ஸ் தெரியும், ஏர் உழுவது பற்றி தெரியும், இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி தெரியும், வீணையை பற்றி தெரியும். இப்படி எல்லாம் தெரிந்த கம்பன் ஒரு மாபெரும் பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்துக்கு ஆண்டுதோறும் விழா நடத்துகிற ஒவ்வொரு பெரியவர்களுடைய நல்ல உள்ளங்களையும் நான் இந்நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். இருந்து கேட்ட உங்கள் அன்பை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம்.